ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, XUV 500ல இருக்க எல்லா வேரியண்ட்லயும் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போகாம, வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒர்க் ஷாப் நம்ம எடுத்துட்டு போனோம்னா வந்து ODB டூல் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸ்டர்னலா பேமெண்ட் குடுக்கணும். என்ன சர்வீஸ் ஒர்க் இருக்குன்னே நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த XUV 500ல ஒரு இன்பில்ட் ஃபியூச்சர் இருக்கு கம்பெனிலயே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகாமலே நம்ம கார்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து முன்கூட்டியே பார்க்கலாம் நம்ப. ஐ மீன் ODB டூல் எல்லாமே அந்த DTC கோர்ஸ் வந்து கார்ல டிஃபால்ட்டா இருக்கிற என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்லயே வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஐ மீன் ஆல் மூலம் தான். ஸோ ஆன் பண்ணிட்டு நோ கீஸ் எதையுமே போடாதீங்க. ஓகேங்களா? கீஸ் வந்து நியூட்ரல்ல இருக்கணும். எதையுமே போடாம இப்ப நான் சொல்ற பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. இந்த கீர் பட்டனையும் இந்த இன்ஃபோ பட்டனையும் அழுத்தி பிடிங்க. ஸோ அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா என்ஜினியரிங் மோடு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஐ திங்க் மியூட் பட்டன் நினைக்கிறேன். ஆமா, மியூட் பட்டன் அண்ட் இந்த கியர் ஷிஃப்ட் பட்டன். ஓகேங்களா? மியூட் அண்ட் கியர் ஷிஃப்ட் ரெண்டையும் வந்து இதிலே பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ஜினியரிங் மெனு வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த என்ஜினியரிங் மெனு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஆடியோ நான் பேசுறதை கேட்காதனால நான் அதை விட்டு வெளியே வந்துட்டு ஆடியோவை கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணிட்டு நான் திரும்பவும் என்ஜினியரிங் மோடுக்குள்ள போறேன். ஓகேங்களா? இந்த ஆடியோ வந்துட்டு தான் இருக்கு. வந்து என்னால ஆடியோ வந்து மியூட் பண்ண முடியல. நேமா நான் பேசுறதே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹார்ட்வேரோட வெர்ஷன் இருக்கும், சாஃப்ட்வேரோட வெர்ஷன் இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் டெஸ்ட் உங்களால பண்ண முடியும், டிஸ்பிளே டெஸ்ட் பண்ண முடியும். உங்களால டிஸ்பிளே டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீனோட டிஸ்பிளே உங்களுக்கு வரும். மைக் டிஃபால்ட்டா இருக்கிற மைக்கோட இருக்கணும். இங்க இருக்கு பாருங்க, ரீட் டிடிசி கோடுன்னு இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இந்த ரீட் டிடிசி கோட உங்களால கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டிடிசி கோட்ஸ் எரர் இருக்குன்னு பார்க்கணும். இது டிஃபால்ட்டா U1001 ஒரு எரர் எப்பயுமே இருக்கும். இது வந்து கேன்பஸோடைய கனெக்டிவிட்டியோடைய இது காட்டும். இது வந்து நார்மல் தான், எல்லா வெஹிக்கிள்லையும் இது டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மற்ற ஏதாவது டிடிசி கோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னாவே என்ன உங்களுக்கு எரர் அப்படின்றத உங்களுக்கு கூகுளே காட்டிடும். ஓகேங்களா? அடுத்தது இதுல மேப் அப்டேட் பண்ண முடியும், மேப் டீடைல்ஸ் என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு பார்க்க முடியும், சாஃப்ட்வேர் அப்டேட் கனெக்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ஜினியரிங் மோடு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வெஹிக்கிளை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகாமே உங்களுடைய என்ன இருக்குது அப்படின்றத உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும். உங்கள் வெஹிக்கிளில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன்.